இறக்குங்கடா இறக்குங்கடா அவனை. டேய் டெண்டர் டைம் முடிகிற வரைக்கும் வெளியில வந்தனா சுட்டு தள்ளிடுவேன்டா அவனை. வாடா டெண்டர் ஆபீஸ்க்கு போறேன். டெண்டர் முடிகிற வரைக்கும் அந்த பக்கம் போறேன்னா கழுத்து அறுத்துருவேன்டா. டாக்குமெண்ட்ஸ் குடுறான்டா குடுறா கட்டி போடுங்கடா அவனை. சக்சேனா சார் நமக்கு எதிராக இருந்த எல்லாரையும் பயமுறுத்தி கட்டி போட்டுட்டோம். இனி டெண்டருக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனா அந்த லட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதவன் மட்டும் நிச்சயமா வருவான். டோன்ட் வரி, நான் அந்த மாதவனை கொல்றதுக்கு ஏற்கனவே ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டேன். பணம் கொடுத்தா எங்க மாமா எந்த வேலையும் செய்ய தயாராக இருப்பாரு. ஹலோ, அவர்தான் இவரு. ஒவ்வொருத்தர் சாப்பாட்டுலயே அவங்க பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்க மாமா மாதவன் சாவு மணல் லாரி டயர்ல எழுதி வச்சிருக்கு. எங்க மாமாவோட கார் மெயின் ரோட்ல என்ட்ரி ஆன உடனே சார், மாதவன் சாரால் 1000 குடும்பங்கள் வாழுது. தயவு செஞ்சு அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. டோன்ட் வரி, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமா காப்பாத்துவோம். இப்படிப்பட்ட புண்ணியவனை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க மனுஷங்களே இல்ல, மிருகங்க. நாராயணா நாராயணா நாராயணான்னு நாராயணான்னு சொல்லுவீங்களே நாராயணன் சார், இப்படி ஒரு அநியாயம் நடந்து போச்சு. ஆண்டவன் மாதிரி இருந்த மாதவன் சாருக்கு இப்படி ஒரு அநியாயமா நடக்கணும். அந்த நாசமா போன மண்லாரி என் மேல ஏறி இருக்க கூடாதா? கரெக்ட். அவர் கார்ல மண்லாரி தான் மோதிச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது யார சொன்னாங்க, அதை கேட்டுதான் சொல்றேன். அடுத்த சொல்றதெல்லாம் இனிமேல் கேட்காதீங்க. உஷாக்கு ரன்னிங்ல கொக்கோலியோ ரெண்டுத்துலயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்திருக்கு டாடி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அத த்ரிஷாக்கு தான் சொல்லணும். ரன்னிங்ல அவளுக்கு தான் வரணும். ஆனா வேணும்ட்டே எனக்கு விட்டு கொடுத்துட்டா. அதனால இது அவளுக்கு தான். சோ உங்க ரெண்டு பேருக்குமே கங்க்ராட்ஸ். What happened, ma'am? Nothing. My dad met with an accident. Don't worry, ma'am. Nothing will happen. Everything will be all right. God is great. God is great. அது எனக்கும் தெரியும். இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. இருந்தாலும் 6 மாசத்துக்கு ஒரு பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஸ்பைனல் கார்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அது போட்டோம். நீங்க அவருக்கு என்ன வேணும்? அவர் கம்பெனில ஜெனரல் மேனேஜர். இது என்னடாது? மண்லாரியை வச்சு மோதி அந்த ஆளு சாகல. அவர் டைம் நல்லா இருக்கு, உங்க டைம் மோசமாயிடுச்சு. டாடி, பணத்துக்காக மாலை வாங்கிட்டு வந்துட்டே பணம் எங்க? பணத்துக்கு போடுற மாலையை செத்த மாதிரி நீ போட்டுட்டு திரியற. சரி, அவங்க முன்னாடியே புக் பண்றதுக்காக சுடுகாட்டுக்கு போயிட்டானே. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? அவர் இன்னும் சாகல. அப்ப இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த மாலை வேஸ்டா? உங்க அப்பாவுக்கு போடு. த்ரிஷா வந்துட்டாடா, அந்த டாக்டருக்கு போட்டு விடுறேன். டாக்டர், எனக்கு மாலை போடுறீங்க? உங்க அப்பா போயிடுவாருன்னு நினைச்சோம். போக இருந்தா ஒரு உயிரை காப்பாத்துறதே இவர்தாம்மா. ஹலோ, நான் டாடியை பார்க்கல மாட்டேன். தாராளமா பார்க்க. இருங்க, நீ மட்டும் போய் பாருமா. டாடி, ஓகே த்ரிஷா, ஆனா அப்பாவோட நிலைமை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ப்ளீஸ் உஷா, டாடி இஸ் ஆல் ரைட். நீ அவசரப்பட்டு வர வேண்டாம். ஃபேஷன் டிசைன் போட்டியில நீ அவார்ட் வாங்கிட்டு தான் வரணும். ஓகே. டாடிக்கு நம்ம அழுதுகிட்டு இருந்தா பிடிக்காது. ஜெயிச்சா தான் பிடிக்கும். ஓகே? ஓகே த்ரிஷா, எப்படியாவது நான் நிச்சயமா அவார்ட் வாங்கிட்டு வருவேன்.
என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட? எங்கேயோ ஃளைட்ட பிடிச்சி எங்கேயோ இறங்கி மறுபடியும் அங்கிருந்து ஃளைட்ட பிடிச்சி இங்க வந்து இறங்கி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதேதான். ரூமுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கமா. முதல்ல ஆபீஸ்க்கு போ. அப்பா ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு தான் நான் இருக்கிறேனே. என் பசங்களை உன் கால் கீழே போடாம தாங்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏய், உன் கால் கீழே படக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளன் காட்டனோட வீல் சேர் கொண்டு வந்திருக்கேன் த்ரீஷா. இடியட். ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர வேண்டியதானே? முதல்ல ஆபீஸ்க்கு போய் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. ராத்திரிக்குள்ள வெரிஃபை பண்ணனும். சின்ன தப்பா இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். அப்பா நீங்க குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. அனவசியமா த்ரிஷாவுக்கு கோபம் வர வச்சு. நீ விடுறா மாமா. என் காதல அவ உங்களை அசிங்கமா திட்டின மாதிரியே இருந்தது. உன் காதல விழுந்தா நான் என்னடா பண்ண முடியும்? கடல்ல சுனாமி வந்ததுனால தானே கரையில இருக்கவங்க சாகுறாங்க. டேய் சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசி எனக்கு பிபி வர வச்சிராத. அப்படியே வந்தாலும் பரவாயில்ல. என் டார்லிங்கா கொண்டு வந்து வீல் சேர் இருக்கு, அதுல உட்கார வச்சு உன்னை ஜிஹெச்ல சேர்த்துறேன். तुमको मेरा பாஸ் கரம்லால் தங்கறதுக்கு எவ்வளவு பெரிய வீடு கொடுத்திருக்காரு. செலவுக்கு பணமும் கொடுக்கறாரு. ஆனா உன்னால அந்த மாதவனை கொலை பண்ண முடியலையே பேவக்கு. மர்டர் மானபங்கம் படுத்துறது எங்க அக்காவுக்கு பிடிக்காது. ஆனா எங்க மாமா அப்படியே ஆப்போசிட். சரியா தானே சொன்னேன்? கொஞ்சம் வாய மூடிக்கிட்டுடா. சக்சேனா காரு மாதவனை சாகடிக்கலனா என்ன? அவனை தான் பெட்ல படுக்க வச்சிட்டோம்ல. இனி அவன் எழுந்திருக்க மாட்டான். இப்போ அந்த சைடுல ஒரே ஒரு எதிரே அந்த நாராயணன் மட்டும்தான். அவனுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. நான்சென்ஸ். நைட் ஃபுல்லா ஃபைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண. ஏகப்பட்ட தப்பு நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்பர் 1 பொசிஷன்ல இருந்த நம்ம கம்பெனி நம்பர் 2 பொசிஷனுக்கு எப்படி வந்தது? somebody answer me. எப்படிமா ஆன்சர் பண்ணுவாங்க? நம்ம கம்பெனி சாபா டெண்டருக்கு கோட் பண்ற அமௌண்ட்டை வெளியில சொல்றதுக்கு நம்ம கம்பெனிலேயே யாரோ ஆளுங்க இருக்காங்க. அது எவனா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். மிஸ்டர் நாராயணன் ஒரு நிமிஷம். உன்னதான் ஏன் கூப்பிடுறாங்க? பிரீஃப் கேஸோட வந்திருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியலையே. ஆஹா உன்னை யாருன்னு தெரியாம தான் மிஸ்டர் நாராயணன் அப்படின்னு கூப்பிடுறாங்களே. நீ போய் பாருமா. யார் நீ? நாராயணன் சார் சக்சேனா அதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. எனக்கு எதுக்கு கொடுக்க சொல்லணும்? மிஸ் அது வீட்டுக்கு வர சொல்லிருப்பீங்க. அந்த பொண்ணு மறந்து போய் இங்க கொண்டாந்து வச்சிருச்சு. மாட்டிக்கிட்டீங்க. பேட் டைம். அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. திறந்து பாரு. எதுவும் இல்லைன்னா நல்லது தானே. ஐயோ இவ்வளவு பணமா? இது என்ன பணம்? போதை நிறுத்து. மறுபடியும் டிராமா ஆட ட்ரை பண்ணாத. டெண்டர் லீக் ஆனதுக்கு சக்சேனா கொடுத்த வெகுமானம் தானே இது. மரியாதையா பேசுங்க. ஷட் அப். நீ சோறு திங்கிறியா இல்ல சம்பாதிக்க பணத்தை திங்கிறியா? மாதவன் சார் திரிஷாவுக்கு அப்பாங்கிறத விட நமக்கெல்லாம் தெய்வம். ஏன் அப்படி தெய்வம் மாதிரி ஒரு அப்பாவை மோசம் செஞ்சா திரிஷா சும்மாவா இருப்பா? மாதவன் சாரோட உப்ப தின்னுங்கிற விசுவாசம் கூட இல்லாம அவருக்கே துரோகம் பண்ணிருக்க. ஜெய் அந்த ஆண்டவரே உன்னை மன்னிச்சாலும் திரிஷா மட்டும் மன்னிக்கவே மாட்டா. இவங்களை நம்பாதீங்கம்மா. யாரை நம்பணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் எல்லாம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. அது இல்லம்மா. யூ அவுட் ஆஃப் சர்வீஸ். இமிடியேட்டா நம்ம கம்பெனிக்கு எஃபிஷியன்ட் ஜெனரல் மேனேஜர் வேணும்னு ஆட் கொடுங்க. எதுக்குமா? என் பசங்க தான் இருக்காங்கல்ல. எனக்கு தேவைப்படுறது யங் அண்ட் டைனமிக் பர்சன். ஏண்டி இவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்க என்ன பார்த்து இந்த காலனில இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்படி ஒரு பைத்தியக்கார கூட எப்படி குடும்பம் நடத்துறேன்னு கேக்குறாங்க. அடி குண்டம்மா ஆயமோடு நெல்லூர் நாயுடம்மா நறுக்கிடுவேன். தெரியும். ஆமா பஸ் 8 மணிக்குன்னு சொன்னேன். இப்ப மணி 9 ஆகுது. உனக்கு டைமிங்கே தெரியாதா? இந்த செயின் உங்க புருஷனா வாங்கி போட்டாரு. இது மூஞ்சிய பார்த்தா வாங்கி போடுற மாதிரியா தெரியுது உனக்கு? தெரியல. இது என் பிறந்த வீட்ல போட்டாங்க. ஐயோ திருட்டு பையன் செயினா திருட்டு போறானே. தப்பிச்சு ஓடுறானே. புடிங்க. ஏயா அப்படி திருப்பி போஸ் கொடுத்துட்டு இருக்க? நீ தான் நெல்லூர் நாயுடம்மா வாச்ச. அவன் காலை நறுக்கு போ.
அப்படியே